மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுள் பெரியதா அல்லது மனிதனை உருவாக்கிய கடவுள் பெரியதா? அது என்ன மனிதனை உருவாக்கிய கடவுள்? அது யார் என்று இந்த காணொளியின் இறுதியில் நாம் அனைவருமே தெரிந்து கொள்வோம். கடவுள் என்ற ஒன்று தோன்றாமல் இருந்த காலகட்டத்திற்கு செல்வோம். அனைவரும் பயணிப்போம் வாருங்கள். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி நண்பர்களே. பூமியில் மனிதன் தோன்றிய பிறகு இரவு பகல் மாற்றத்தை காண்கிறான். இரவில் எந்த பொருளும் கண்களுக்கு தெரிவதில்லை. பகலில் மட்டுமே நம்மால் எதையும் பார்க்க முடிகிறது, தொட முடிகிறது என்பதை தெரிந்து கொண்டான். அதனால் ஒளி எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து மனிதன் முதலில் சூரியனை தெய்வமாக வணங்குகிறான். வாழ்வதற்கு உணவு தேவை என்பதை புரிந்து கொள்கிறான். உணவை தேடி அலைகிறான். இயற்கையில் விளைந்த பழங்களை உண்கிறான். இனிப்பு சுவை, புளிப்பு சுவை அனைத்தும் அவனால் உணர முடிகிறது. பறவையை பார்க்கிறான். தன் எச்சத்தின் மூலம் இந்த மண்ணில் போடப்பட்ட விதை முளைத்து மரமாகிறது என்பதை தெரிந்து கொள்கிறான். விவசாயத்தை நாமும் செய்ய வேண்டும் என்ற அறிவு உருவாகிறது. விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும் போது கடும் மழை பெய்கிறது. மழையால் பயிர்கள் சேதமடைகின்றன. அதனால் மழையை தெய்வமாக வணங்குகிறான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும்போது சந்ததியினர் உருவாகின்றனர். சமூகத்துடன் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்கிறான் மனிதன். ஒரு கர்ப்பிணி பெண் தனது குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு உயிர் கொடுத்து விட்டு இறந்து விடுகிறாள். அதன் பிறகு பெண் தெய்வமாக முதலாக வணங்கப்படுகிறாள். தாய் தெய்வ வழிபாடு உருவாகிறது. இவ்வாறு கடவுளின் படிநிலை சூரியன், மலை, பெண் என உயர்ந்து கொண்டே செல்கிறது. வீரத்தை வெளிப்படுத்தும் போட்டிகள் பொழுதுபோக்காக அமைந்தன. வீரத்துடன் எதிர்த்து நின்று போட்டி போட்டான். வீரமரணம் அடைந்தவனுக்கு நினைவாக நடுக்கல் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்த வீரமிக்கவர்களை கடவுளாக வணங்கினார்கள். சிறு தெய்வ வழிபாடு தோன்றியது. இறந்தவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைப்பது போல ஆடு, கோழி பலியிட்டு தெய்வ வழிபாட்டின் போது படைக்கப்பட்டன. முதலில் மனிதன் இயற்கை சக்தியை கண்டு அஞ்சி வழிபட ஆரம்பித்தான். பின்பு உயிர் தியாகம் செய்த நல்ல உள்ளங்களை நினைவு கொள்ளும் விதமாக வழிபட்டான். இயற்கைக்கு கட்டுப்பட்ட மனிதன் இயற்கையோடு ஒன்றிய ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தான். காலங்கள், வருடங்கள் உருண்டோடின. நாகரிக மனிதன் இயற்கையை அழித்து வாழ ஆரம்பித்தான். இயற்கை மனிதனை மறந்தது. இப்போது இயற்கை என்னும் கடவுள்கள் ஒன்று சேர்ந்து மனிதனை வதம் செய்ய கிளம்பிவிட்டனர். இன்றைக்கு பல மதங்கள், பல கடவுள்களை மனிதன் உருவாக்கி வாழ்ந்து வருகிறான். பலரை அழித்தும் வருகிறான். ஆனால் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதன் இயற்கையை மட்டுமே கடவுளாக வணங்கினான். சூரியனுக்கு அழிவில்லை, கடல், ஆறு என இயற்கை சார்ந்த எதற்கும் அழிவில்லை. ஆனால் மனிதன் இறப்பதும் பிறப்பதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் தோன்றிய பிறகு அவனுடன் உருவான அனைத்துமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் உருவாவதற்கு முன்பே தோன்றியது இயற்கைதான். மனிதன் வீழ்ந்த பிறகும் இருந்து கொண்டிருப்பதும் இயற்கை மட்டும்தான். எதற்கு அழிவில்லையோ, எதனால் மற்றதை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதோ அதுதானே அனைத்துக்கும் மேம்பட்ட கடவுளாக இருக்க முடியும். இயற்கை தாயை வணங்குவோம். இயற்கையை கடவுளாக ஏற்போம்.